எந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகும். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், என் உள்ளத்துக்குள்ள இருக்க மன கிளேசங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிதா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல, எப்படி ஒரு நெருப்பு பட்ட உடனே ஒரு மெழுகுவர்த்தி உருகி போகிறதோ அதே போல தேவ வசனம் சொல்லுது, பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுதுன்னு சொல்ல. அப்போ அவ்வளோ பெரிய பர்வதமே மெழுகு போல உருகும் போது இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் மெழுகு போல உருகாதாம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஏசப்பா அவருடைய பிரசன்னம் அவர் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி? ஆமீன். நம்ம சேர்ந்து பாடுமா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுகிறோம். ஏன்னா அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவருடைய வல்லமை பெரியது. அவர் வரும்போது ஏன் பர்வதம் மெழுகு போல உருகுதுன்னா அவர் மாட்சிமை பொருந்தியவர், மகிமையுடைய தேவன். நேரத்தில் கூட நம்ம சேர்ந்து பாடி துதிக்க போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவன், அவர் உன்னத தேவன் சொல்லி ஆண்டோடைய நாமத்தை எந்த இடத்துல நம்ம உயர்த்துகிறோமோ, எந்த இடத்துல பிரஸ்தாவப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, இங்க இருக்கிற இடங்கள்ல நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.